ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன மணத்தக்காளி காயை வச்சு புளிக்குழம்பு வச்சோம். இப்போ மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். மணத்தக்காளி கீரை மட்டும் இல்லைங்க, மணத்தக்காளி கீரை, சிகப்பு கொடி பசலை, பச்சை கொடி பசலை. இது பச்சை கொடி பசலை, இது சிகப்பு கொடி பசலை, இது மணத்தக்காளி கீரை. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை ஒரு பொரியல் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு இதையும் போட்டுக்குவோம். போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பூண்டு பல் அதை தட்டி வச்சுருக்குறோம். அதையும் இதிலேயே போட்டுக்கலாம். பொரியட்டும் நல்லா. உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் கோல்டன் கலரில் வரணுங்க. இல்லைன்னா அது ஒரு வதக்குன்னு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக அது ரெண்டும் ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதுலேயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்ருவோங்க. இவங்க நல்லா வதங்கட்டும். இவங்க வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு கீரையாக எடுத்து அலசி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பசலைக்கீரை, இந்த வெள்ளை பசலை, சிகப்பு பசலை இதெல்லாம் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அந்த கீரையும் போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரையும் போட்டுக்கலாம். இது மாதிரி இது மாடி தோட்டத்தில் இருக்குதுங்க. கொஞ்சம் கிடச்ச கீரையும் எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோ. நம்மக்கிட்ட கிடைக்கிற என்னென்ன கீரை இருக்கோ அதை வச்சு கலந்து செய்கிறது தான் இந்த வீடியோ. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ மணத்தக்காளி கீரையை அள்ளி போட்டுக்கலாம். இது வதங்கட்டுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் யாரும் சொல்லாத ரகசியம் தாங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவு இந்த அளவுக்கு இந்த சர்க்கரையை சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் இந்த கீரை பச்சை மாறாத இருக்கும். கீரை உடனே வெந்துடும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. இது ஒரு ரகசியம் தாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு, கல் உப்பு சேர்த்துறாதீங்க, அப்படியே கட்டியாக இருக்கும். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இது எங்கள் 2 பேர்த்துக்கு தாங்க. பாப்பா இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் கம்மியாக தான் சமையல் செஞ்சிட்ருக்கோம்.
இந்த கீரை நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போதுமானு. போதுங்க, நான் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீரை வேகணும். கீரைக்கு அதிகமாக உப்பு போட்டுட்டாலும் கசக்கிற மாதிரி வந்துடுங்க. கம்மியாக தான் போடணும். இதுவும் ஒரு டிப்ஸு. இந்த மணத்தக்காளி கீரைக்கு மட்டும் அந்த மாதிரி தான். மற்ற கீரைங்களுக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த மணத்தக்காளி கீரைக்கு கரெக்டாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா வணங்கிடுச்சு, வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கலைன்னா கசப்பாக இருக்குங்க இந்த கீரை. தேங்காய் சேர்த்தா தான் சாப்பிட முடியும். தேங்காய் ஒரு மூடி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், இந்த மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்தாண்ட மணத்தக்காளி வத்தல் குழம்பு, மணத்தக்காளி காய் புளிக்குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்